வணக்கம். இன்னைக்கு நாம பிசிஓஎஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இந்த பேரை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். இது பல பெண்களை பாதிக்கிற ஒரு சிக்கலான நிலை மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில இத புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்ல. வாங்க நாம சேர்ந்து பிசிஓஎஸ் பத்தின எல்லா விஷயங்களையும் ஒன்னொன்னா பார்த்து ஒரு தெளிவான புரிதலுக்கு வரலாம். முதல்ல ஒரு முக்கியமான புள்ளி விவரம். 10ல ஒருத்தருக்கு, ஆமாங்க, இனப்பெருக்க வயதுல இருக்கிற ஒவ்வொரு 10 பெண்கள்ல ஒருத்தருக்கு பிசிஓஎஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ எங்கேயோ இருக்கிற பிரச்சனை இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற பலரோட வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான அங்கம். சரி, இந்த அனாலிசிஸ்ல நம்ம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல பிசிஓஎஸ்னா என்னன்னு ஆரம்பிச்சு அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குன்னு ஆழமா பார்ப்போம். அப்புறம் அந்த காரணங்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு தீய சுழற்சியை உருவாக்குதுன்னோ, அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரலான்னோ, கடைசியா எதிர்காலத்துல இதுக்கு என்னென்ன புதிய சிகிச்சைகள் வர வாய்ப்பு இருக்குன்னோ விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல் கேள்வி, பிசிஓஎஸ்னா அது என்ன? அதோட அடிப்படை வரையறையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இது நம்ம உடம்போட ஹார்மோன் சிஸ்டத்துல ஏற்படுற ஒரு குழப்பம். டாக்டர்ஸ் முக்கியமா 3 விஷயங்களை செக் பண்ணுவாங்க. ஒன்னு, கருப்பைகள்ல சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கா இல்ல கருப்பைகள் பெருசா இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, ஆண்ட்ரஜன்னு சொல்லப்படுற ஆண் ஹார்மோன்களோட அளவு இயல்பை விட அதிகமா இருக்கிறது. மூணாவது, இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது நம்ம உடல் செல்கள் இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு நிலை. அடுத்த கேள்வி, சரி இது ஏன் வருது? இதுக்குன்னு ஒரே ஒரு காரணம்லாம் கிடையாதுங்க. இது ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி. பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து இதை உருவாக்குது. வாங்க அந்த வலைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். பொதுவா இந்த காரணங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு, நமக்கு வெளியில இருந்து வர்றது, அதாவது நம்மளோட சுற்றுச்சூழல், சாப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாதிரியான விஷயங்கள். இன்னொன்னு, நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கிற சில செயல்முறைகள். இப்போ வெளிப்புற காரணிகளை பத்தி பேசுவோம். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள், உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல இருக்கிற பிபிஏ மாதிரியான கெமிக்கல்ஸ், நம்மளோட தொடர்ச்சியான மன அழுத்தம், ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கம், ஏன் வைட்டமின் டி குறைபாடு கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இங்க பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. பிபிஏ மாதிரியான ஒரு சாதாரண கெமிக்கல் நம் உடம்புக்குள்ள போய் ஒரு ஹார்மோன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இதனால ஆண் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் அதிகமா சுரக்குது. நம்மளோட இயல்பான ஹார்மோன் பேலன்ஸே இது மாத்தி போடுது, பாத்தீங்களா? சரி, வெளியில இருந்து வர்றத பார்த்தோம். இப்போ உள்ள என்ன நடக்குது? இங்கதான் கதையோட முக்கியமான ஹீரோக்கள் வர்றாங்க. இன்சுலின் எதிர்ப்பு, அதிகப்படியான ஆண்ட்ரஜன்ஸ், உடல் பருமன், அப்புறம் நம்ம செல்களுக்குள்ள நடக்கிற ஆக்சிடேட்டிவ் அழுத்தம்னு பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கும். இதுல இன்சுலின் எதிர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, குண்டா இருந்தாதான் இந்த பிரச்சனை வரும்னு. ஆனா அது அப்படி இல்ல. பிசிஓஎஸ் இருக்கிற ஒல்லியான பெண்கள் கிட்டயும் இதை பார்க்க முடியுது. நம்ம உடலோட செல்கள் இன்சுலினுக்கு சரியா செவிசாய்க்காத போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இந்த வெளியே இருக்கிற காரணிகளும் உள்ள இருக்கிற காரணிகளும் எப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு தீராத சுழற்சியை உருவாக்குதுன்னு பாப்போமா? இங்கதான் மொத்த படமும் நமக்கு புரிய வரும். இந்த படத்தை பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குது. இப்போ தப்பான உணவு பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். அது உடம்புல இன்சுலின் எதிர்ப்பை அதிகப்படுத்துது. இதனால கணையும் இன்னும் அதிகமா இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் நேரா கருப்பைகளுக்கு போய் ஆண்ட்ரோஜன் உற்பத்தியை இன்னும் தூண்டி விடுது. இது ஒரு சர்க்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, ஒரு தீராத சுழற்சி. சரி, பிரச்சனை என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு இப்ப நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன, இதை எப்படி சரி செய்யலாம், எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு பார்க்கலாம். பிசிஓஎஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் அப்ரோச் இருக்கு. இதுல முதல் மற்றும் முக்கியமான ஸ்டெப் வாழ்க்கை முறை மாற்றம். அடுத்தது தேவைப்பட்டா மாற்று மருத்துவ முறைகள், கடைசியா மருந்து மாத்திரைகள். இதுல ரொம்பவே முக்கியமான முதல் ஸ்டெப் வாழ்க்கை முறை மாற்றம் தாங்க. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க பெரிய அளவுல எடையை குறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மொத்த வெயிட்ல ஒரு 5லிருந்து 10% குறைஞ்சா கூட போதும். அதுவே உங்க மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்த பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூடவே சில சப்போர்ட்டிவ் விஷயங்களும் இருக்கு. அக்குபஞ்சர் மாதிரியான சிகிச்சைகள், அது மட்டும் இல்லாம வைட்டமின் டி, ஒமேகா 3, அப்புறம் மயோ இனோசிட்டால் மாதிரியான சப்ளிமெண்ட்டுகளும் நல்ல பலன் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல இது மட்டும் போதாது. அப்போ மருந்துகள் தேவைப்படலாம். உதாரணத்துக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுறதுக்கு கருத்தடை மாத்திரைகள், இன்சுலின் அளவை சரி செய்ய மெட்ஃபார்மின்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்து இருக்கு. இதை டாக்டர்ஸ் தான் பரிந்துரைப்பாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா இந்த பிசிஓஎஸ் சிகிச்சையில எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, புதுசா என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போ சயின்டிஸ்ட்ஸ் ஒரு சூப்பரான ஐடியா யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேரு மருந்து மறுபயன்பாடு.
சிம்பிளா சொல்லணும்னா ஏற்கனவே வேற ஒரு நோய்க்காக கண்டுபிடிச்சு சேஃபானதுன்னு நிரூபிச்ச மருந்துகளை எடுத்து அதை பிசிஓஎஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்றது. இதனால நமக்கு சீக்கிரமாவே புது ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஸ்டேடன்ஸ், சர்க்கரை நோய்க்கான சில மாத்திரைகள், இதெல்லாம் இப்போ பிசிஓஎஸ் ட்ரீட்மெண்ட்லயும் உதவுமான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிஜமாவே ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனா இந்த ஆய்வுல சொல்ற மாதிரி நாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் இந்த நோயை முழுசா புரிஞ்சிக்க இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த ஆராய்ச்சி தான் நமக்கு புது வழிகளை காட்டும். அப்போ அறிவியல் இந்த சிக்கலான நோயோட ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்க்க எதிர்காலத்துல இன்னும் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கலாம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கு.